ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அதிமுகவை ஒருங்கிணைக்க செங்கோட்டையன் எடுத்த முயற்சிகள் கைகூடுவதற்கு முன்பாகவே அவரை வெளியேற்றியதால் அவர் வேறொரு இயக்கத்திற்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தன்னை செங்கோட்டையன் சந்தித்த போது தவேகாவில் இணைவது குறித்து பேசவில்லை என்றும் தவேகா கூட்டணிக்கு வருமாறு செங்கோட்டையன் அழைக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதியில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணியில் பலரது பெயர்கள் விடுபட்டிருப்பதாக அமைச்சர் ஐ. பெரியசாமி குற்றம் சாட்டியிருந்த நிலையில் மறு ஆய்வு செய்யப்படும் என மாவட்ட ஆட்சியர் விளக்கம் அளித்துள்ளார். திண்டுக்கல்லில் பேசிய அவர், முகவரி கண்டுபிடிக்க முடியாதவர்கள், தொடர்பு கொள்ள முடியாதவர்கள், இறந்தவர்கள், நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்கள் உள்ளிட்டவர்களை மறு ஆய்வு செய்ய இருப்பதாக தெரிவித்தார். விடுபட்டவர்கள் வாக்காளர்கள் பட்டியலில் சேர்ப்பதற்கு சூப்பர் திருத்தம் பணி நடைபெற்று வருவதாகவும் ஆட்சியர் கூறினார். பாம்பன் செங்குத்து தூக்கு பாலத்தில் ரயில்வே அதிகாரிகள் மின் விளக்குகளை எரியவிட்டு சோதனை மேற்கொண்டனர். பாம்பன் செங்குத்து தூக்கு பாலத்தில் மின் விளக்குகள் எரிகிறதா இல்லையா என்று அவ்வப்போது ரயில்வே அதிகாரிகள் மின் விளக்குகளை எரியவிட்டு சோதனை நடத்துவது வழக்கமாக உள்ளது. தற்பொழுது சோதனை நடைபெற்ற போது சுற்றுலா பயணிகள் எரிந்த மின் விளக்குகளை கண்டு ரசித்து சென்றனர். நெல்லை மாவட்டம் வெள்ளாங்குழி ஊராட்சி தலைவர் மற்றும் துணைத் தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர கோரி திமுக உறுப்பினர்கள் 7 பேர் ஆட்சியரிடம் ராஜினாமா கடிதம் வழங்கியுள்ளனர். ஊராட்சி தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பல முறைகேடுகள் செய்திருப்பதாகவும், குறிப்பாக 250 ரூபாய் மதிப்புள்ள பல்புக்கு 6500 ரூபாய்க்கு பில் போட்டு பணம் எடுத்துள்ளதாகவும் திமுக உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சாலை மறியலில் ஈடுபட போவதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சியில் அரிய வகையான 150க்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் வகைகளின் கண்காட்சி நடைபெற்றது. இதில் பாரம்பரிய அரிசி வகைகளான கருப்பு கவுனி, சிவப்பு கவுனி, வார்டன் சம்பா, மதிமுனி, வாசனை சீரக சம்பா உள்ளிட்ட அரிசி வகைகள் கண்காட்சியில் வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் மரபுவழி நெல் பேரவையின் தலைவரும் தலைமை செயல் அதிகாரியுமான ரகுநாதன் விஸ்வநாதன், கல்லூரி மாணவ மாணவிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையார் கோவிலில் இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜா சாமி தரிசனம் மேற்கொண்டார். அவரை கண்டதும் பக்தர்கள் ஆர்வத்துடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். இசையமைப்பாளர் இளையராஜாவின் மூத்த மகன் கார்த்திக் ராஜா. இவர் தன்னுடைய தந்தையின் இசை பணிகளை கவனித்து வருவதோடு சில படங்களுக்கு இசையும் அமைத்துள்ளார். இந்நிலையில் அவர் சமீபத்தில் அண்ணாமலையார் கோவிலில் சாமி தரிசனம் மேற்கொண்ட வீடியோ இணையத்தில் பரவி வருகிறது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.